அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தல் மூலம் நைனிதீவு நாகதீபமாக பெயர் மாற்றப்பட்டுள்ளமை கண்டித்து வடமாகாண சபையின் அவைத்தலைவரால் வடமாகாண சபையில் நேற்று கொண்டுவரப்பட்ட பிரேரணை நிறைவேற்றப்பட்டது. இந்த பிரேரணை வடமாகாண சபை அவைத்தலைவரால் முன்வைக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தலின்படி வேலனை பிரதேச சபையின் 2 வட்டாரங்களின் பெயர்களும் அவற்றில் உள்ளப்பட்ட கிராம அலுவலர்களும் பின்வருமாறு குறிக்கப்பட்டுள்ளன. யாழ்ப்பாண தமிழ் மக்களது வரலாற்றில் ஆதிகாலத்திலிருந்து இன்று வரை இந்த தீவக பிரதேசம் நைனாதீவு என்றே அழைக்கப்பட்டு வந்துள்ளது. சகல ஆவண பதிவுகளும் இவ்வாறே பேணப்பட்டு வந்துள்ளன. அப்படி இருக்க இந்த வர்த்தமானி பிரகடனம் நைனாதீவு என்ற தமிழ் பெயரை சத்தம் சாவடியின்றி மாற்றி நாகதீபம் என்ற பெயரை உட்புகுத்தி வரலாற்றை திரிவுபடுத்தும் நடவடிக்கையாகவும் நல்லெண்ண உருவாக்கத்துக்கு குந்தகமானதாகவும் பார்க்கும் வடக்கு மாகாண சபை இந்த நடவடிக்கை கவலைக்குரியதும் கண்டிக்கத்தக்கதும் என தெரிவிப்பதுடன் இந்த 2 வட்டாரங்களினதும் பெயர்களையும் அவற்றுள் உள்ளடக்கப்பட்ட கிராம அலுவலர் பிரிவுகளையும் நைனாதீவு எனும் பெயர் கொண்டு தொடர்ந்து பேணும் பொருட்டு வர்த்தமானி பிரகடனத்தின் உடனடியாக மாற்றம் செய்ய வேண்டும் என உத்தம ஜனாதிபதியும் உள்ளூராட்சி மற்றும் மாகாண சபைகள் அமைச்சரையும் இச்சபை கோருகின்றது. எனவே இது எங்களுடைய மாவட்ட அரசாங்க அதிபரோடும் கலந்து பேச வேண்டிய விடயம். அவருக்கு அதிகாரம் இருக்கிறது இதனை ஒரு இந்த விடயத்தில் இந்த பெயர்களிலே மாற்றங்களை ஏற்படுத்துவதற்கு. எனவே நாங்கள் ஒரு பிரேரணையாக இந்த விடயத்தை கொண்டு வருவதற்கு ஒரு கனதியான சூழ்நிலையும் ஒரு தேவையும் இருக்கிறது. ஆனால் அதற்கு இப்போது பொருத்தமாக இருக்காது என்பது என்னுடைய கருத்து. இது இப்படியே ஒரு சூழ்ச்சியாக தந்திரமாக நடைபெற்றிருக்குது. ஆனபடியால இங்க நடக்கிற எல்லாம் பெரிய பாரிய பிரச்சனைகள். ஆகவே எங்கட கலாச்சாரம் எங்கட நடைமுறை எங்க போகுதுன்ற பாருங்க. இப்ப நல்லாட்சி நடக்குது, இது வாயார சொல்றோம். ஆனா செயற்பாடு என்ன மாதிரி இருக்கின்றதான் நாங்க இப்ப பார்க்க வேணும். ஆகவே இது ஒரு பாரிய பிரச்சனை. சிலப்பதிகாரத்தில் இருக்கிற நயனாதீவ நாகதீவா மாத்திரன்றது ஏற்றுக்கொள்ள இயலாது. அப்படின்னா இந்த சபைகள் எல்லாம் இருக்க வேண்டிய தேவையும் இல்லை.